துர்காவை மன்னிச்செல்லாம் விட முடியாது. அதனால என் குடும்பத்துல யாரு தப்பு பண்ணாலும் சரி, ஏன் என் மனைவியா இருந்தாலும் என் மகனாவே இருந்தாலும் என் தம்பியாவே இருந்தாலும் ஏன் என் மருமகளாவே இருந்தாலும் இவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை நான் கொடுத்தே தீருவேன். இனிமே கும்பாபிஷேகம் நடக்க வாய்ப்பில்லை. அதுக்கு காரணம் துர்காதான். இவளோட அலட்சியத்தால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தீங்கு நடந்திருக்கு. அசோக், நான் சொல்ல போற தீர்ப்பை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு ஊரும் கோவிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். துர்காவை இதுக்கு தண்டனையா என் வீட்டிலிருந்து மட்டுமில்ல, இந்த ஊரை விட்டே நான் ஒதுக்கி வைக்கிறேன்.